வணக்கம். நான் கூட அழகா ஒரு கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். தமிழ் நிலத்தின் மூத்த குடியும் இவர்கள் வீட்டிற்குள் விண்மீன்கள் விளக்காக எரியும். மருத்துவத்தில் தொடங்கி இவர்களின் ஆளுமை விரியும். மலை முதல் காடு வரை ஆழமும் தெரியும். செந்தமிழ் மொழியினை ஆளவும் தெரியும். செல்பேசி இல்லாமல் வாழவும் முடியும். இவர்களின் வாழ்வியலை எடுத்து சொன்னால் இல்லையே அதற்கு முடிவும் அப்படின்னு அந்த மலைவாசி மக்களோட அந்த வாழ்வியலை என்னோட கவிதையில சொல்லியிருந்தேன். கவிதையில கேட்குறப்பவே இப்படி இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த கவிதைகளை வண்ணமாக ஓவியங்களாக இங்கே எத்தனையோ பேர் எத்தனையோ மாணவர்கள்லாம் அங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதில் ஒன்றா நானும் இந்த ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்கேன். இது எதை குறிக்குது அப்படின்னா, இன்னைக்கு வந்து பறைங்கிறது ஒரு இசை வாத்தியமாக இருக்குது. ஆனால் அதுவே அன்னைய காலகட்டத்தில் மலைக்கு நடுவில் இருக்கும்போது வனவிலங்குகள் எல்லாமே வந்து அப்போது வீட்டுக்கு உள்ளே இருக்க வர வாய்ப்பு இருக்குது. ஆண்கள் எல்லாமே வந்து வேலைக்கு போயிடுறப்போ பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த பறைவாசி அந்த வனவிலங்குகள் எதுவுமே வராமல் இருக்கிறதுக்கு அவங்க அந்த வனவிலங்குகள்கிட்ட இருந்து தற்காத்துக்க முடியும். அந்த ஒரு விஷயத்தை இந்த படமாக இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன்.